देखो बाहें पसारे, बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்தவேளை யோகம் 103வது நாள். 2016 எழுதப்பட்ட ஒரு பைபிள் கதை. இதை வச்சு படமும் வந்துருச்சு, சினிமா. இந்த ஸ்டோரியில் ஒரு ரோம நாட்டை சேர்ந்த ஒரு போர் வீரன், ஒரு சேனை வீரன், அவருடைய கதை இருக்குது. அவருடைய ரோல் தான் இதில் பெருசாக இருக்குது இந்த ஸ்டோரியில். ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இந்த ஹோலாஹல் அப்படிங்கிற அந்த மலையில், கோல்கோத்தா அப்படிங்கிற ஒரு மலை, ரெண்டு பேர் இருக்குது. நிறைய கூட்டம் இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் கிளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அங்கே நிலவிட்டு இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்ருக்கு, மக்கள் வெள்ளம். இந்த சேனை வீரர்கள் யார் சிலுவையில் அறையிறதுக்காக ஆர்டர் பாஸ் பண்ணாரோ அந்த கவர்னர், அவருக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள, அவருடைய அண்டரில் இருக்கிறவங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு போர் வீரன், அவர் இதற்கான பொறுப்பாளராக இருக்கிறார். யாரும் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு. அதாவது சிலுவையில் அரைஞ்சு முடிஞ்சிச்சு. அந்த கிளாபியஸ் அப்படிங்கிற அந்த சிப்பாயி அங்கே வராரு, பார்க்குறாரு. ஜீசஸ் கிரைஸ்டோட, ஏசு கிறிஸ்துவோட தலையில் முள் முடி இருக்குது. அப்புறம் கை காலெல்லாம் ரத்த வெள்ளத்தில் ஈரமாக இருக்குது, ரத்த ஈரம், ரத்தத்தால் நனைஞ்சு இருக்குது. அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரிஞ்சுது. அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட ரத்தம் நனைஞ்சிருக்குது, கை காலெல்லாம் ஆணி குத்தி. ஆனாலும் அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம். அவருடைய அந்த முக வடிவத்தை பார்த்து இவருக்கு ஏதோ ஆகுது உள்ளுக்குள்ளே. அப்புறம் அந்த டெட் பாடியை ஒரு இடத்துல வச்சிடுறாங்க, அதை ஷீல் பண்ணிடுறாங்க. அங்கே செக்யூரிட்டி வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கிறாரு. எப்போவுமே செக்யூரிட்டி இருக்காங்க. அந்த கிளாபியஸ் அப்படிங்கிற அந்த சிப்பாயி அங்கே பார்க்குறாரு. இவ்வளோ செக்யூரிட்டி, இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் கூட அந்த பாடி அங்கேருந்து காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரில. அந்த கவர்னர்கிட்ட அந்த மெசேஜ் போகுது. அங்கே கவர்னராக இருந்தார் இல்லையா, அந்த பிலாத்து, அவர் தானே ஆர்டர் போடுவார் சிலுவையில் அரைக்க சொல்லி. அவர் பார்க்குறாரு, இதைத்தான் நினச்சி இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப பயந்துடுறாரு. இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அது வந்துடுச்சு அப்படின்னு. அவங்களுடைய பக்தர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இனிமேல்
அவருடைய சிஸ்டர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து இது ஒரு அதிசயம், டெட் பாடி இருந்த இடத்துல காணாமல் போயிடுச்சு, இது எவ்வளோ பெரிய அதிசயம், அப்புறம் அவர் மீண்டும் உயிரோடு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராஜ்யத்தில் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டுருவாங்க, ஆட்சி கவுந்துரும். அந்த பிலாத்து அப்படிங்கிறவர் அந்த சிப்பாயி இருந்தார் இல்லையா, மெயினான அந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர், அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பாடியை தேடி கொண்டு வந்துடு, எங்கே இருந்தாலும் சரி எப்படியே இருந்தாலும் சரி அப்படின்ட்டு பொறுப்பு கொடுக்குறாரு. இல்லைனா என்னாகும், இங்கே பயங்கரமான ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது, புரட்சியாளர்கள் இருக்காங்க. அப்புறம் சொல்லுவாங்க, அவர் தான் மசியான்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க மசியா கிரைஸ்ட் அப்படின்ட்டு, ஈசா மசியா, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஆண்டவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆண்டவர் ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே அவரை ஆண்டவர்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்படியாவது அந்த பாடியை கொண்டு வந்து தேடி கண்டுபிடி அப்படிங்கிறாரு. அந்த கிளேவியஸ் வந்து நாலா பக்கமும் தேடுறாரு, ஆனாலும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அவர் வந்து அவங்களுடைய சிஷ்யர்கள்ட்ட போகிறாரு, ஜீசஸ் கிரைஸ்டோட சிஷ்யர்கிட்ட போகிறாரு. அப்போ கேட்குறாரு, அவருடைய டெட் பாடி எங்கே அப்படின்ட்டு. அப்போ அவங்க சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, அவங்க முதல்ல மாதிரியே சொல்கிறாங்க, அவர் எங்களுடைய இதயத்தில் இருக்கார், அவர் எங்கும் இருக்கிறார் அப்படின்றாங்க. அப்புறம் இவர் கடுப்பாகுது, உடனே டெட் பாடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு 2 சிஸ்டர் சொல்கிறாங்க, நாங்களும் பார்க்குறதுக்கு போனோம், ஆனால் அங்கே டெட் பாடி இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த சிப்பாய் கிளேவியஸுக்கு ரொம்ப கோவம் வருது, ஆக்ரோஷம் வந்து சுற்றி நிறைய இடத்துல குழி தோன்றுறாரு, தேடி பார்க்குறாரு. இன்னும் நிறைய புது ஆட்களை வர வச்சு தேடுறாரு பாடியை. அவர் வந்து இந்த கிளேவியஸ்ங்கிறவர் ரொம்பவும் திறமையான ஒரு சிப்பாயியாக இருக்கிறாரு. அதனால் எப்படியோ தேடி எடுத்து புது வழியெல்லாம் அந்த கண்டுபிடிச்சி, சுரங்கங்களெல்லாம் கண்டுபிடிச்சி உள்ளே போய் ஏதோ ஒரு இடத்துல அவர் சேர்றாரு. கடைசியாக ஒரு இடத்த ரீச் பண்ணுறாரு. தன்னுடைய சிப்பாய்கள் கூட அந்த டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து சேர்றாரு. மொத்தமாக ஒரு அந்த இடத்த போய் சேர்ந்தார்லையே. அப்போ பார்க்குறாரு, ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காரு உள்ள. அவருடைய சிஷ்யர்கள் 12 பேர் இருக்காங்க, சுற்றி உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சிரிச்சிட்டு இருக்கிறாரு, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாரு, பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து ஷாக் ஆகிட்டார், அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுடைய சிப்பாய்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள்லாம் வெளியில் வாங்க, என்ன உள்ளே போக விடுங்கன்ட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு ஜீசஸ் கிரைஸ்ட்டை. அவருடைய கையில் அந்த பால் அவருக்கு அறியாமலே கீழே விழுந்துருது. அவர் அறியாமலே, இந்த மனிதரை தான் நான் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தேன், இந்த மனிதரை தான் நான் இரத்த வெள்ளத்தில் இருந்ததை பார்த்தேன், ஆனால் இந்த மனிதன் இன்று இவ்வளோ புன்னகையோடு இருக்கிறார், அதுவும் உயிரோடு இருக்கிறார், கண்களோட மலர்ச்சியோடு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவர் சிப்பாயியாக இருந்தார், ஒரு சேனை வீரராக இருந்தார். அந்த சேனை வீரர் வந்து அவருக்குள்ள ஒரு ஸ்ரத்தையானது ஜென்மம் எடுக்கிறது. அவர் இந்த ஜீசஸ் கிரைஸ்டோட கண்ணில் பார்க்குறாரு, யாரை நான் சிலுவையில் அரைஞ்சனோ அவர் எப்படி இப்போ உயிரோட என் முன்னாடி நிற்கிறாரு. அந்த கண்களை பார்க்குறாரு. இறந்து போனவர் எப்படி உயிர் தெளிந்து வந்தார், இது ஒரு அதிசயம். அப்புறம் அவருக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. அவருடைய சிஷ்யர்கள் என்ன கேட்கும்போது சொல்லுவாங்களே, அவர் ஒரு பிரகாசம், அவர் ஒரு ஒளி பிரகாசம், நீ அவரை எப்படி அரெஸ்ட் கைதி பண்ணுவ அப்படின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்போ அவர் வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டிருந்தார் இல்லையா, அந்த செக்யூரிட்டி வந்து அந்த கல்லறையை பாதுகாத்துட்டு இருந்தவர் அவர்கிட்ட பிடிச்சி விசாரிக்கிறாரு, ரொம்ப ஹார்டாக விசாரிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப விழிப்பாக தான் இருந்தேன், நான் எதுவுமே செய்யலை, நான் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு ஒளி வந்தது. அப்போ வந்து தானாகவே பாறைகள் எல்லாம் விலகிச்சு, தானாகவே கயிறெல்லாம் கட்டாச்சு, தானாகவே லைட்டெல்லாம் அணைஞ்சுது, தானாகவே உள்ளேருந்து ஒரு ஒளி வந்தது, அந்த ஒளி கிராஸ் பண்ணி வெளியில் போச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் ஓடி போயிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த டைம் விசாரிக்கும் போது இவர் என்ன நினச்சார், இதெல்லாம் ஒரு பிரம்மை, அதனால் இது ஏமாத்து வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் அவருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஞாபகம் வருது ஒட்டுமொத்தமாக எல்லாமே. அப்போ அவர் நம்பலை, ஆனால் இப்போ பார்க்குறாரு
அந்த ஆள் இப்போ நின்றுட்டு இருக்கிறாரு. இறந்து போன ஆள் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு, உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுதுதான் அவருக்குள் அந்த விசுவாசம் என்ற நம்பிக்கை நிச்சயம் உதயமாகிறது. முதல் தடவையாக ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அந்த நம்பிக்கை வருது. அப்புறம் இந்த கிளேவியஸும் அவருடைய கூட இருந்த சேனை வீரர்களும் சேர்ந்து இந்த இயேசுவினுடைய சீடர்கள் இருந்தாங்களே அவங்களும் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. எப்போ அந்த பிலாத்து அப்படிங்கிறவருக்கு தெரிய வருது, அந்த கவர்னருக்கு, இந்த சேனை வீரனும் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ இவரை பிடிக்கிறதுக்காக அவரு கொஞ்சம் சேனை வீரர்களை அனுப்புகிறாரு. அப்போ அவங்க வராங்க, பார்க்குறாங்க, அங்கே இருந்து போயிட்டாங்க எல்லாரும். அப்போ எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த சேனைகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வரும்போது அந்த 11 சிஷ்யர்கள் இருந்தாங்க இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்டோட ஒருத்தர் தான் சூசைட் பண்ணிப்பார். இந்த யூதாஸுங்கிறவர், அவர் தானே மாட்டி விட்டவர் இயேசுவை. அதனால 11 பேர் தான் இருக்காங்க. அவங்கள இந்த சேனை வீரர்களும் இந்த கிளேவியஸும் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க. அந்த சேனை தேடி வந்த சேனைகிட்ட இருந்து இவங்களை பாதுகாக்கிறாங்க. அவர் நினச்சி பார்க்குறாரு, எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கும்போது ஒரு தொழுநோயாளியை அவர் சரி பண்ணிடுவார், அவர் தொட்டு. அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஸ்டோரியில் காட்டுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டும் அவங்களுடைய சிஷ்யர்களும் இருக்காங்க, அவங்க கூட இவர் ரொம்ப நாள் இருக்கிறாரு கூடவே. அந்த டைமில் ஒரு குஷ்டரோகியை ஜீசஸ் கிரைஸ்ட் சரி பண்ணுறாரு, அதையும் கூட இருந்தே பார்க்குறாரு எல்லாமே. கடைசியாக ஒரு நாள் அந்த கிளேவியஸ் அந்த ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுறாரு, ஒன்றாயிடுறாரு, கலந்துடுறாரு. அந்த ஜீசஸ் கிரைஸ்டினுடைய அந்த ஒளிக்குள்ளே இவர் போயிடுறாரு. அந்த டைமில் அவர் அவங்களுக்குள்ள ஒருத்தராக மாறிடுறாரு. அதாவது ஒரு சாதனையாளர் இல்லைன்னா ஒரு சிஷ்யர். இது யாத்திரை, எதனுடைய யாத்திரை அப்படின்னா, ஒரு சிப்பாயி ஒரு சிஷ்யனான இல்லை பக்தனான ஒரு கதை, ஒரு சாதனையாளனான கதை, யாத்திரை. இது ஒரு கிளர்ச்சியினுடைய யாத்திரை. எது வரைக்கும்? கிளர்ச்சியிலிருந்து சமர்ப்பணத்தினுடைய யாத்திரையா இருக்கு. இந்த யாத்திரை தர்க்கம் மற்றும் அன்பினுடைய யாத்திரை. தர்க்க நிலையிலிருந்து, தர்க்கம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து அன்பை நிலைக்கு போறது வரைக்குமான ஒரு யாத்திரை. அவர் என்னவாக இருந்தாரு, என்னவாக ஆயிட்டாரு? ஒரு சிப்பாயி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சிப்பாய்கள் கூட்டத்தில் இருந்தவர் அந்த சிஷ்யர்கள் போல ட்ரெஸ் அணிய ஆரம்பித்து தன்னைத்தானே மாற்றிக்கிட்டார். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் தனித்தனியாக அவங்கவுங்க நம்ம போவோம், நாலா பக்கம் இறைவனுடைய செய்தியை எல்லாருக்கும் சொல்லுவோம், தூது போகிறாங்க. அதாவது எல்லா இடத்துக்கும் இறைவனுடைய செய்தியை சேர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லோரும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் கூட அந்த கிளேவியஸும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் முதல்ல மாதிரி இப்போ இல்லை, எனக்குள்ளே தூங்கி கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்போ முழிச்சுக்கிச்சு. இந்த கதை ஒரு கற்பனை கதை தான், ஆனாலும் இது விழிப்புணர்வு, ஜாகரன், அவேர்னஸுக்கான ஒரு அவேக்னிங், விழிப்புணர்விற்கான ஒரு ஸ்டோரி, ஒரு சிப்பாயினுடைய கதை. அந்த சிப்பாயினுடைய வேலை என்ன? ஜீசஸ் கிரைஸ்டினுடைய டெட் பாடியை கண்டுபிடிக்கணும். அவருடைய வெறுப்பாளராக இருந்தார், ஆனால் கடைசியில் அவருடைய சிஷ்யராகவே மாறிட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவருடைய சிஷ்யராக மாறிட்டார். அந்த சிப்பாய் அவங்களுடைய சங்கத்தில் வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்கவும் செய்தார் மற்ற போர் வீரர்கள்ட்ட இருந்து. ஒவ்வொரு மனிதரும் அந்த சிப்பாயி மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ராஜ்யம் இருக்குது. அந்த ரோம சாம்ராஜ்யம் மாதிரி இதயத்தினுடைய ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது. யாத்திரையானது போராட்டத்தில் ஸ்டார்ட் ஆகுது, சமர்ப்பணத்தில் முடியுது. தேடுதலிருந்து ஆரம்பிக்குது யாத்திரை, ஸ்ரத்தை வரைக்கும் போய் சேருது. ஸ்ரத்தா தர்க்கத்திலிருந்து, தர்க்கம் செய்கிறதுலேருந்து, விஷயத்துலேருந்து ஆரம்பமாகுது இந்த யாத்திரை. அது அன்பில் போய் முடியுது. மயக்க நிலையில் ஆரம்பமான இந்த யாத்திரையானது விழிப்புணர்வு வரைக்கும் போய் அடையுது, விழிப்புணர்வை சென்றடைகிறது. அவர் விழித்துக் கொள்கிறார், முழிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ளே இருந்த அந்த தூக்கமானது கலைந்து விட்டது. எப்பொழுது அவர் பார்க்குறாரு பரமாத்மாவனுடைய அந்த அருகாமையினுடைய
ஆன்மீக அனுபவத்தை பார்க்குறாரோ, உணர்றாரோ, அப்போ அவர் முழிச்சுக்கிறார். தூக்க நிலையிலிருந்து முழிச்சுக்கிறார், விழித்து கொள்கிறார். நான் போனேன், ஹாலில் உட்கார்ந்தேன், பாபா வந்தார், அவரை மீட் பண்ணேன். இப்படி மட்டும் இறைவனுடைய சந்திப்பு இது மட்டுமல்ல, இதில் மட்டும் கிடைக்காது எந்த அனுபவமும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மயக்கம் உடஞ்சிடணும், முழிச்சுக்கணும். நேற்று பாபா வந்தார்ல, என்ன சொன்னார் பாபா? யார் அமிர்த வேளையில் விசேஷமான சக்தி, விசேஷமான வரதானம் எடுக்கிறாங்களோ அவங்க டேஸ் ஆயிடுறாங்க. என்னவாயிடுறாங்க? விசேஷமான தீவிர புருஷார்த்தி ஆயிடுறாங்க. பாப் தாதாவினுடைய இதய சிம்மாசனதாரிகளாக ஆயிடுறாங்க. இதயம் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக ஆயிடுறாங்க. யார் அமிர்த வேளை யோகாவில் அட்டென்ஷன் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா டேஷ் 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 கொடுக்குறாரு. இந்த 3 விஷயம் என்னென்னா, பாப் தாதா சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அந்த 3 விஷயத்துக்காக. அது என்ன? ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாபா. அவர்கள்தான் இதயத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகிறார்கள். பாபாவோட இதயத்தில் அவங்க என்ன ஆகுறாங்க? விசேஷமான தீவிர புருஷார்த்திகள் ஆயிடுறாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் என்ன கொடுக்குறாரு? ஆஹா குழந்தைகளே ஆஹா, ஆஹா குழந்தாய் ஆஹா. சுயத்தினுடைய சிம்மாசனம், பாபாவுடைய மனதின் சிம்மாசனம், அப்புறம் எதிர்காலத்தினுடைய ராஜ்ய சிம்மாசனம் 3 சொன்னார் இல்லையா? எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம் எதில் அடங்கியிருக்கு? இன்றைய சங்கமயுகத்தினுடைய விஷயத்துக்கு. சங்கமயுகத்தில் மறைஞ்சிருக்கு, சங்கமயுகத்தில் தான் மறைந்திருக்கிறது. அது சத்தியுகத்தில் இல்லை, சங்கமயுகத்திலேயே இருக்குது, அது மறைஞ்சிருக்கு. இப்போவே நம்ம ராஜா, இப்போவே நம்ம மாலிக், எஜமானன். அதனால் செக் பண்ணுங்கள். பாபா என்ன சொன்னார்? உங்களுடைய ராஜ்யத்தை செக் பண்ணுங்கள். துவைத ராஜ்யமா அத்வைத ராஜ்யமா? ஒரு ராஜ்யம் இருக்குதா? இல்லை அங்கே 2 ராஜ்யம் இருக்கா? துவைத் அப்படின்னா அது நரகம். அதாவது 2 ராஜ்யங்கள் அங்கே நடக்குது. அங்கே குழப்பம் இருக்குது, அங்கே சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குது. ஈஸ்வரனுடைய ராஜ்யம் நடக்குது, மாயனுடைய ராஜ்யம் நடக்குது, 2மே நடக்குது. அதனால் துவைதம் இருக்கக்கூடாது, அத்வைதம் தான் இருக்கணும். ஒரு ராஜ்யம் தான் இருக்கணும். புயல் அல்ல, பரிசு. அதனால் சாட்சியாக இருந்து காட்சியை பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே அங்கே மாயா இல்லாமல் போயிடுது, அதுவே வெளியே போயிடுது. நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். பாருங்கள், உங்களை நீங்களே பாருங்கள், என்ன நடந்துட்டுருக்குது, என்ன ஆயிட்டுருக்குது. துவைத ராஜ்யமா அத்வைத ராஜ்யமா? 1 2 ஒரு ராஜ்யமா 2 ராஜ்யமா? குஷி இருக்கா இல்லை துக்கம் இருக்கா? குஷி போன்று ஒரு டானிக் இல்லை, குஷி தான் ரொம்ப பெரிய டானிக் சாப்பிட்ட மாதிரி. சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா டானிக் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். குஷியை கொடுங்க, குஷியை வாங்கிக்கோங்க. குஷியை ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுகத்தை கொடுங்க, சுகத்தை எடுங்க. குஷியை கொடுங்க, குஷியை எடுங்க. ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. சுகத்தை கொடுங்க, சுகத்தை எடுங்க. அப்புறம் பாபா என்ன சொன்னார்? கொடுக்கறதன் மூலமாக அதிகமாகுது. அது சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி. இது ஆன்மீக ஒரு கணக்கு, மேக்ஸ், ஸ்பிரிச்சுவல் மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேக்ஸ் என்ன சொல்லுது, இந்த கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கொடுக்க கொடுக்க அதிகமாகும். ஆனால் உலகத்தில் உள்ள மேக்ஸ் என்ன சொல்லுது? கொடுக்க கொடுக்க குறையும். ஆனால் அங்கே அதிகமாகும், டபுள் ஆகும். எப்படி அந்த கிளேவியர் ஸ்டோரியில் சொல்கிறாங்கல்ல, அந்த சிஷ்யர்களெல்லாம் ஒன்றா இருக்கலை, அவங்க 4 பக்கமும் பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் என்ன அடைஞ்சனோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சேவை செய்கிறதுக்காக 4 பக்கமும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஒரு பொழுதும் ஒரே இடத்துல இருக்கலை. 4 பக்கமும் செதறி போயிட்டே இருந்தாங்க, சேவை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் லட்சியம் என்ன? கொடுக்கணும். யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கொடுக்க முடியும். அவங்களுடைய லட்சியம் கொடுக்கறதா இருந்தது. அவங்கள்ட்ட ஒரு விஷயமும் இருந்தது, கொடுக்கறதுக்கான விஷயம். 102 நாள் சாதனை முடிவடைந்து விட்டது. இன்னைக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, அமிர்த வேளையினுடைய மகா வாக்கியத்தில், இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு ஜின்னு பூதம் மாதிரி. ஜின்னு பூதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேலை கொடுக்கணும். வேலை கொடுத்தே ஆகணும்.
ஆனால் நிறைய பேருடைய அந்த ஜின்னு பூதமானது சோம்பேறியாக இருக்குது, வேலையே செய்ய மாட்டேங்குது. ஆனால் அந்த ஒரிஜினல் ஸ்டோரியில் ஜின்னு பூதம் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் நிறைய பேருடைய ஜின்னு பூதங்கள் தூங்கிட்டு இருக்கு, வேலை செய்யவே மாட்டேங்குது. அதாவது இங்கே ஜின்னு பூதம் யார்? நம்ம மனசு. இந்த ஜின்னு பூதம் வேலை இல்லாமல் இருக்குது, அன்எம்ப்ளாயி, வேலை இல்லை, அதுக்கு ஒரு எம்ப்ளாயி கொடுங்க, அது ஒரு ஜாப் கொடுங்க, அதுக்கு வேலை வேணும், அது வேலை தேடி வந்திருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு, அதுக்கு வேலை கொடுங்க, அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் ஆர்டர் கொடுங்க, வேலை கொடுங்க, அது செய்யும். அது கொஞ்சம் கூட பிசறு தட்டாமல் செய்யும். புயலை கொண்டு வா அப்படின்னா அது புயலை கொண்டு வரும் அந்த ஜின்னு பூதம். ஏன்னா அதுக்கு தனக்குன்னு புத்தி கிடையாது, தன்னுடைய எஜமானம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யும். எப்படி துச்சாதன் என்ன சொல்கிறாங்க இல்லையா, அவர் அண்ணன் சொல்கிறத அப்படியே செய்வார், அவர் யோசிக்க மாட்டார். அதே மாதிரி அந்த சின்ன பூதத்திட்ட நிறைய சக்தி இருந்தது, ஆனால் அதுக்கு புத்தி இல்லை. ஏன்னா அது ஒரு அடிமையாக தன்னைத்தானே நினச்சிக்கிச்சு, அடிமையாக இருந்துச்சு. அதனால் அந்த மனசு கூட அந்த ஜின்னு பூதத்துக்கு சமமானது. அதை என்ன பண்ணணும்? அதுக்கு ஆர்டர் கொடுக்கணும், வேலை கொடுக்கணும், அதாவது அதை பிஸியாக வைக்கணும். ஒருவேளை அதை காலியாக விட்டுட்டீங்க, வேலை கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களை ஒரு வழி ஆக்கிறோம், உங்களை சாக்கடையில் தள்ளி விட்டுறோம். அதனால் ஃபுல் டே தினச்சரியத்தினுடைய பிளானிங் இருக்கணும். நான் இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும். அது ஸ்தூல உடம்பு ரீதிக்காக உடம்புக்கானதாக இருக்கலாம், கூடவே மனசுக்கானதாகவும் இருக்கணும். மனசுக்குள்ளே இந்த நேரத்தில் இந்த எண்ணம், அதாவது இந்த சொமான், இந்த நேரத்தில் இந்த சொமான், அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதுக்கு இந்த மாதிரி செய்யும், வேலை செய்யும். இல்லை அப்படின்னா அது வேற ஒரு வழியில் தவறி போயிடும். இது செட் பண்ண வேண்டிய நேரம் எது? அமிர்த வேலை நேரம். அமிர்தல யோகா செய்யும் போது அந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விடணும் மனசுக்குள்ளேயே. சரி, ஒன்று 4 மணி நேரம் வேலை இருக்கலாம், உங்களுக்கு 5 மணி நேரம் வேலை இருக்கலாம், இல்லை 6 மணி நேரம் வேலை இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவான வேலை செய்யணும். ஏதாவது ஒன்று டெய்லி படிக்கிறது, எழுதுறது, ஏதோ ஒன்று. நமது சரீரத்தின் மேலே நம்ம வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஆன்மீக மார்க்கத்தில் ரொம்ப வேகமாக முன்னேறி போகணும் அப்படின்னா அந்த சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரம் நல்லா இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உடம்பு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. வியாதி இருந்தது அப்படின்னா அது தன் பக்கம் நம்மளை இழுத்துட்டே இருக்கும். ஆகையினால சரீரத்தை ரிப்பேர் ஒர்க்கு பண்ணணும். அப்போது அது சரியாக வேலை செய்யும். வேலை செய்கிற மாதிரி அதை சரி பண்ணி வச்சுக்கணும். சோம்பேறித்தனம், அலட்சியம், அதுக்கு மேலே நம்ம புரட்சி செய்யணும், கிளர்ச்சி செய்யணும், கிளர்ச்சியாளர்களாக மாறணும். ஆகையினால ஃபஸ்ட்டு இந்த மனசு அப்படிங்கிற ஜின்னு பூதத்தை பிஸியாக வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னார் பாபா சொன்னார், அவங்கெல்லாம் 8 மணி நேரம் தூங்குறாங்க, ஆனால் அவங்களுடைய இது பாதி தான் இருக்கணும், 4 மணி நேரம் தான் தூங்கணும் நீங்கள். அப்புறம் என்ன சொன்னார் பாபா? சிம்மர சுக்கு பாவோ, சிம்மர சுக்கு பாவோ, நினைந்து இதயம் உருகியதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாபா சொல்கிறாரு. தூக்கம் வந்ததுன்னா உங்கள் கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இப்போ காட்டுவாசிகள் இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க? கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. சோள சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஆனாலும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. அதனால் கம்மியாக சாப்பிட்ணும். அப்போ தான் அமிர்த வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். இல்லைன்னா தூக்கம் வந்துடும். சாப்பாடு நமக்குள்ள களைப்புகளை தூண்டி விடுகிறது, அலட்சியத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தூண்டி விடுது, தூக்கத்தையும் கூடவே கூட்டிகிட்டு வருது. நம்மளுடைய வயிறு ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி. அதில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவு அது விரிஞ்சு கொடுக்குது. அடுத்த நாளும் அதே அளவு கேட்குது. அதிகமாக கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கம்மியாக கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது? கம்மியாக இருக்குது, இன்னும் அனுப்புன்னு கேட்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து அதனுடைய சைஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கேட்காது அதிகமாக. அப்போ அது கொஞ்சம் கொடுத்தோடனே அது திருப்தி ஆயிரும், சாந்தமாயிரும். இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? நீங்கள் கொஞ்சமாவது கம்மியாக கொடுத்தீங்கன்னா அது என்ன நினைக்குது? இன்னும் வரும் அப்படின்னு நினைக்குது. அப்புறம் நீங்கள் கொடுக்கலன்னா அது அசாந்தி ஆயிடுது, உடனே டென்ஷன் ஆயிடுது. எவ்வளோ நீங்கள் அதிகமாக போடுவீங்களோ அது விரிஞ்சு கொடுக்குது.
அப்புறம் அது அதிகமாக தான் கேட்கும், அதிகமாக தான் அதுக்கு வேணும். இல்லை அப்படின்னா அது டென்ஷன் ஆயிரும், அசாந்தி ஆயிரும். அவ்வளோ நிறைய கிடைச்சாதான் அது திருப்தி ஆகும், அது வரைக்கும் திருப்தி ஆகாது. அதனால் எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அந்த அளவு சாப்பிடுங்க. எவ்வளோ திறன் நமக்கு சக்தி வேணுமோ, எவ்வளோ நம்ம ஒர்க்கு உடல் ரீதியாக செய்கிறோமோ அதுக்கு அந்த அளவு சாப்பிட்டாவே நமக்கு போதும். அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டா அது வேஸ்ட், குப்பை. வெயிட் குறையிறது, வெயிட் ஏறுறது வந்து மனசினுடைய விஷயம், உடலினுடைய விஷயம் கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி ஒல்லியாகவே இருக்காங்க, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனாலும் ஒல்லியாகவே இருப்பாங்க, உடம்பே ஏறாது. ஆனால் நிறைய பேர் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், ஆனாலும் அவங்களுக்கு வெயிட் ஏறி போயிடுது. அப்போ அந்த உடம்பினுடைய படைப்புக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, சாப்பாடு இல்லை, அது வேற விஷயம். இது வந்து மாயாவனுடைய தாலாட்டு. நம்ம எந்திரிச்ச பிறகு என்னென்னலாம் வருது, சப்தங்கள் வருது, என்னென்ன பாடல்கள் கேட்குது நமக்கு. ஒன்று வந்து இப்போ 2 மணி தான் ஆச்சு அப்படிங்குது, இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படிங்குது, 5 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேன் அப்படின்னு தோணுது. அப்புறம் ரொம்ப குளிராக இருக்குது வெளியில், நவம்பர் மாதம் வேறு, ரொம்ப குளிருது, ஒரே மழையாக இருக்குது, அதனால் எப்படி போகிறது பாபா ரூமுக்கு? இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வருது. நம்ம எந்திரிச்சாலும் கூட மறுபடியும் நம்மளை தூங்க வச்சிருது. இதுதான் மாயையினுடைய தாலாட்டு. குழந்தை பாடும் தாலாட்டுங்கிற மாதிரி இது மாயையினுடைய தாலாட்டு. இன்றைக்கி சண்டே லீவு, இன்றைக்கி கொஞ்சம் நம்ம படுத்து தூங்குவோம், நேற்று ராத்திரி லேட்டாக தூங்கினோம், அப்போ எந்திரிக்கக்கூடாது, இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் டயர்டாயிடுவோம். முதல்ல வந்து பாபா வந்துட்டு இருந்தபோது அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லையா, ஆனால் பாபா 11-11:30 போகிறதுக்கு. அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்து அமிர்த வேலையினுடைய யோகா வந்து பாடல் உங்களுக்கு 5:30 தான் பாடும், இல்லை 5 மணிக்கு தான் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல மைண்டை செட் பண்ணிப்பாங்க, அப்போ அந்த டைமுக்கு தான் எந்திரிக்கணும், அதுக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடாது, 4 மணிக்கு படுத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஆனால் இப்போ அப்படி வர்றதில்லை, ஏன்னா கம்மி பண்ணி சீக்கிரம் அனுப்பிடுறாங்க, லேட் ஆகிறதில்ல. 8 மணிக்கெல்லாம் முரளி முடிஞ்சது இப்போல்லாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லா விளையாட்டுமே உடலுக்கானது கிடையாது. உடல் நான் தூங்கல, டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே எங்கேருந்து வருது? நம்ம மனசுக்குள்ளே இருந்து விதைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட எண்ணங்கள். நம்ம வந்து அதுக்கு அடைக்கலம் கொடுக்கும்போது அது நம்மளை வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிருது, மீண்டும் 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 அது பழகிடுது. அதனால் மனசினுடைய ப்ரோக்ராம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் மனதனுடைய கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே என்ன ஃபீட் பண்ணுறோம், என்ன அது உள்ளே செலுத்துகிறோம், உள்ளே கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்புட் என்ன கொடுக்குறோம், அதுதான் பேசிஸ். அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. இன்புட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது தானாகவே அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யாராவது சொல்கிறாங்க நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், என்னால் முடியாது, வீக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறத இன்புட்டாக கொடுத்தாச்சு. நான் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கேன், என்னால் எந்திரிக்க முடியாது, என்னால் போக முடியாது அப்படின்னா அவங்க போகவே முடியாது அவங்களால. நான் கொடுத்தாச்சு, முதல்ல சங்கல்பம், சாப்பாடை கொடுத்தாச்சு. யார் வந்து எனக்குள்ள பலவீனமே இல்லை அப்படிங்கிறவங்க நடக்க முடியாத சூழ்நிலையில் கூட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கால் நடக்கவே முடியாமல் இருக்கும், ஆனால் நடந்துடுவாங்க. முடியாதுன்னு இருக்கிறவங்க நடக்கவே மாட்டாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. 5 வருஷமாக ஒரு பிரதர் வந்து மேலே இருக்கார், பேரலைஸ் ஆகிடுச்சு, கால் மரத்து போச்சு, நடக்கிறதே இல்லை, 5வது மாடியில் இருக்கிறாரு. அப்போ டாக்டர்ஸ் வராங்க, பிசியோதெரப்பி பண்ணுறாங்க, ஆனாலும் அங்கே ஒன்றும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு நாள் பூகம்பம் வருது, அங்கே எர்த்குவேக் வந்துடுச்சு, நிலநடுக்கம் வந்துடுச்சு. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியிலேருந்து பார்க்குறாங்க. ஐயோ, அந்த ராமு மேலே மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு பார்த்தா, ராமு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து அங்கே பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு, இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டார். சக்தி எங்கேருந்து வந்தது? சக்தி முதல்லையே அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தது, ஆனால் அவர் அது வர்றதுக்கு இடம் கொடுக்கல, வாய்ப்பு கிடைக்கல. எல்லாரும் சொல்லிட்டாங்களே அவனுக்கு பேரலைஸ் ஆகிடுச்சு, உன்னால் நடக்க முடியாது. அதனால் பார்த்து நடக்கணும், மெதுவாக நடக்கணும், சரியா அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே அது ஃபீட் பண்ணிட்டாங்க. ஹிப்னோ தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து அவங்கள படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. நீ வந்து ஸ்டீல் ஆகிட்ட, நீ வந்து இப்போ ஸ்டீல் ஆகிட்ட, இரும்பாயிட்டன்னு அவருக்கு கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்காங்க. அவரை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணிடுறாங்க. உன்னுடைய உடம்பு இப்போ இரும்பாயிடுச்சு,
அவரை வந்து படுக்க வச்சுட்டு அவருக்கு மேலே 2 பேரை நிற்க வச்சிடுறாங்க. அவருக்குள்ள நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க, அவர் ஸ்டீல் ஆகிட்டார் அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு வலிக்கிறதே இல்லை. 2 பேர் ஏறி நின்னா கூட அவருக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை. 2 பேர் அவருக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க, ஆனாலும் அவருக்கு ஒன்றுக்கும் வலிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு மைண்டுக்கு மனசுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க, நீ ஸ்டீல் ஆகிட்ட, இரும்பு ஆகிட்ட அப்படிங்கிறனால இந்த மனசினுடைய வேலை தான் எல்லாமே. மனசு வந்து உன்னை நம்பிடுச்சுன்னா அது அப்படியே பிடிச்சிக்கும். அப்படி தானே மூட நம்பிக்கைகள்லாம் அப்படி தானே வளர்ந்து வந்தது அந்த காலத்தில். மனசை ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அங்கே நம்பிடும். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஆகாது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன், பவர்ஃபுல்லாக இருக்கேன், எதுவுமே இல்லை எனக்கு, நான் கரெக்டாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். அதனால் டீப்பாக உள்ளுக்குள்ளே இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு உள்ளே போங்க, உள்ளே திணிச்சிருங்க. நீங்கள் அதை உள்ளே புகுத்திட்டீங்க, அப்போ மூளையில் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக் மோடில் போயிடும், அதுவாகவே உங்களை வழி நடத்தும், ஆரோக்கியமாக ஆக்கிரும். ஆரோக்கியம் இல்லைன்னா கூட ஆரோக்கியமாயிருவீங்க. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. இந்த மாதிரி 3 விஷயங்கள் நீங்கள் எழுதணும். இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். 2வது வந்து எண்ணெய் பாட்டில், ஆயில் பாட்டிலினுடைய பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. என்ன அது? எண்ணெயாக இருக்கும். பாபா சொன்னார் இல்லையா, கண்ணில் எண்ணெய் ஊற்றிருங்க தூக்கம் வந்தால் கூட. என்ன அது? புருஷார்த்தம் அப்படிங்கிற எண்ணெய். அப்போ இன்னொரு ஹோம்ஒர்க் வந்து ஜின்னு பூதத்தை வரையணும். அதுதான் மனசு அப்படிங்கிற ஜின்னு பூதம். அதுக்கு வேலை கொடுங்க. நீ பாபா நினைவில் இரு, பாபாவோட நினைவில் மூழ்கிரு, பிஸியாயிரு அப்படின்னு அதுக்கு வேலை கொடுத்துருங்க. இந்த மனசுங்கிற ஜின்னுக்கு, மனசு என்ற அந்த ஜின்னு பூதத்துக்கு. அப்புறம் லாஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து இந்த சார்ட்டு அட்டவணை. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, இன்னையிலேருந்து நமக்கு பட்டி போயிட்டுருக்கு இல்லையா, டயட்டினுடைய பட்டி. அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஹோம்ஒர்க்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, வீட்டு பாடம் அப்படின்ட்டு. அதில் யாராவது இது மாதிரி போஸ்ட் பண்ணுறீங்களா? யாருமே போஸ்ட் பண்ணுறதே இல்லை தமிழ் குரூப்பில். டெய்லி இதுக்கு ஹோம்ஒர்க் வருது, இது வேறு நாள் வர்றதுனால இதாகுது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அன்னைக்கு கூட நீங்கள் அதை போஸ்ட் பண்ணி அனுப்பலாம். அப்போ நீங்கள் ஆக்டிவில் இருக்கீங்கன்னு தெரியும் இல்லையா. அதனால் என்ன சாப்பிட்றீங்களோ இன்றைக்கி அதை சாப்பாடை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும், மற்றவங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு ஆக்டிவில் இருக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். இல்லைன்னா அதை வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கு அந்த குரூப்பு. ஒரு போஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. பழம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பழத்தினுடைய ஃபோட்டோ, பச்சை காய்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஃபோட்டோ, வெறும் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய ஃபோட்டோ. ஆனால் சமைக்கப்பட்ட உணவுனுடைய ஃபோட்டோ ஒரு பொழுது அனுப்பிடாதுங்க. அப்புறம் மற்றவங்க பார்த்து அவங்களுக்கு அதுக்கு நீங்கள் லட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பீங்க, அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட தோணிடும், அப்புறம் விரதம் பங்கமாயிரும். சொல்லிவிட்டேன். நம்மளுடைய மனசு வந்து பசி இருக்குல்ல, மனசினுடைய பசி, அதுக்கு வந்து ஏன் பசியாக இருக்குது, மனசுன்னு ஏன் பசியாக இருக்குங்கிறதுக்கு 21 காரணம். அதனுடைய அந்த 21 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு இந்த உடலினுடைய பசி. உடம்பு பசியாக இருந்தால் கூட மனசு பசியாக இருக்குது, அலையுது. ரியல் நீட் ஆஃப் பாடி. அந்த 21 பாயிண்டில் ஒரு காரணம் தான் அந்த உடலுக்கான பசி. மீதி 20 பாயிண்ட்டு வேறு காரணம். எப்படி வந்து நறுமணம், அதாவது பசியே இல்லை, சாப்பிட்ணுன்னு எண்ணமே இல்லை, திடீர்னு ஒரு சுகந்தம் வந்தது, நறுமணம் வீசியது, அங்கே ட்ரை பண்ணுற நறுமணம் நம்மளை மூக்கை வந்து தொட்டுச்சு, இல்லை பாயாசம், இல்லை லட்டு, இல்லை ஜிலேபியினுடைய ஸ்மெல் வந்து நம்ம மூக்கை வருடியது. அப்போ என்ன ஆயிடுச்சாங்க, தானாகவே பசி வந்துடுச்சு. அப்புறம் ஒரேடியாக 100% கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுது. சாப்பிட்ணும், அதை தான், அது எனக்கு வேணும், அதை இப்போ வாயில் போடணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அது முடிவுக்கு உட்காந்துருது பிடிவாதமாக. உடனே இவங்க பிகேஎஸ் போகிறாங்க, அங்கே வடை போட்டுருக்கிறதுக்கு போகிறாங்க. வெக்கமே இல்லாமல் வடை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கேவலமாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க முகத்தை பார்த்தா ராவணன் அவ்வளோ கேவலமாக இருக்கும். வடை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்னத்தை சொல்ல. அந்த நேரத்தில் யோகியாக தெரிய மாட்டாங்க, போகியாக தெரிவாங்க, அலப்பறையாக தெரிவாங்க. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் சின்ன வயசில் அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மேகி சாப்பிட்ருக்கிறாரு. அவருக்கு மேகி விஷயமே இல்லை, மேகியே சாப்பிடல. அதுக்கு பிறகு
சாப்பிட்டதே இல்லை. சின்ன வயசில் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு திடீர்னு வந்துட்டார். அப்போ திடீர்னு என்ன வரும், மேகி சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே தோணுது. இதுதான் ஃபங்க்ஷன்னு பேர். அவங்களுக்கு ஆசையும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனாலும் அந்த ஃபங்க்ஷன் அந்த நேரத்தில் அவங்க சாப்பிட்டாங்கல்ல, அப்போ இப்போவும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அப்புறம் சிலர் வந்து டைம் கான்சியஸில் இருப்பாங்க. 1 மணிக்கு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணும், அவ்வளோதான். இப்போ திடீர்னு யாராவது 12 மணி இருக்குது, ஆனால் 1 மணி ஆக்கிட்டாங்க, அவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணிடும் உடனே. இதெல்லாம் சைக்காலஜி. அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதனால் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றது. மாதாஸ் வந்து எதுக்கு சாப்பிட்றாங்க, வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது. ஏன்னா அவங்க தான் கடைசியாக சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மிச்சம் இல்லைனாலும் சாப்பிடாமல் இருப்பாங்க, இருந்தால் எல்லாத்தையும் சாப்பிட்ணும், வேஸ்ட்டாக போயிருமேன்னு சாப்பிடுவாங்க. என்னுடைய ஒரு பேஷண்ட் இருந்தார். அவருக்கு வாங்கி வச்சுருந்த மாத்திரையெல்லாம் இன்னும் 1 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆக போகுது. அவர் காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தாரு அந்த மாத்திரையெல்லாம், அது மருந்தெல்லாம். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான மருந்து, சாதாரண மருந்து இல்லை, பவர்ஃபுல்லான காஸ்ட்லியான மருந்து. என்ன பண்ணாருன்னா, அவர் டெய்லி வந்து ஒரு மாத்திரை ஒரு நேரம் தான் சாப்பிட்ணும். அவர் என்ன பண்ணார், எக்ஸ்பைரி ஆக போது, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு டெய்லி 3 நேரம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டார், மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். வேஸ்ட்டு எப்படி ஆக விடுறது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சாப்பிட்டாரு. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் அதையும் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தரும் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது தான். நம்ம சாப்பிட்ருவோம், வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அதாவது மிச்சமாயிடுச்சு, அதை குப்பையில் போட்டால் கஷ்டம் அப்படின்னு வயிற்றுக்குள்ளே போட்டுடுறாங்க. அப்போ வயிற்றுக்குள்ளே போட்டதுனால வயிறு வியாதிகள் நிறைய வந்துடுது. வெயிட் அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதை தூக்கி போட்டுருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. அதை குப்பையில் போடாமல் தொப்பையில் போட்டதுனால என்னாச்சு, ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டியதாகி போச்சு. அதை அப்பப்போ போட்டிருக்கலாம். அடுத்த காரணம் எமோஷன்ஸ். எல்லாத்தையும் விட பெரிய காரணம், நம்மளுடைய வெயிட் அதிகமாகிறதுக்கு காரணம் எமோஷன்ஸ். அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அப்புறம் சாப்பிட்றாங்க. நார்மலாக வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா சாப்பிடுவாங்க. இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம உணவு அதிகமாக வயிற்றுக்குள்ளே போடுறதுக்கான காரணங்கள். அதனால் நம்மளுடைய இந்த யாத்திரை இப்போ போயிட்டுருக்குது இல்லையா, இது வந்து இப்போ சும்மா 7 நாளைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இது பெரிய யாத்திரை, இது சாதாரணமான யாத்திரை கிடையாது. நிறைய மாயா வருது. இப்போ ஒரு குமார் இருக்கார், அவர் சாப்பிட்றதில்ல, அதிகமாக அளவாக தான் சாப்பிட்றாரு. ஆனால் திடீர்னு யாராவது செஞ்சு கொண்டு கொடுத்துட்டாங்க, இல்லை அன்பாக கொடுத்தாங்க, இல்லைன்னா அவர் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்க, அப்படிங்கும்போது அவர் சாப்பிட்ருவார். விருப்பம் வருது அப்போ. அதனால் இது பெரிய மாயா, நிறைய மாயா இருக்குது இந்த வழியில். இந்த யாத்திரையினுடைய வழிகளில் நிறைய மாயா இருக்குது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம முன்னேறி போகணும். ஆகையினால என்னெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சமைக்கப்பட்ட உணவை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடாதுங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு தவ யோகியின் தவத்தை கலைப்பதற்கான பாவத்தை சுமக்க வேண்டி வரும். நீங்கள் யாராவது போஸ்ட் பண்ணீங்கன்னா சொல்லிட்டேன் முதல்ல, என் தவத்தை கலைத்தாயா பிடி சாபத்தை அப்படின்னு சாபம் கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால் இது வந்து இது வரைக்கும் பார்த்தது பாபாவனுடைய இன்றைய ஹோம்ஒர்க்கு. இப்போ பாபாவனுடைய மகா வாக்கியத்தை பார்க்கலாமா? இன்றைக்கி பாபாவனுடைய மகா வாக்கியம், குழந்தைகளை கண்ணை திறங்க, என்ன நினைங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், பாபா சொல்கிறாங்க, ஜின்னு பூதமாக ஆகி உங்களுடைய புத்தி யோகத்தை மேலே செலுத்துங்க. ஜின்னு பூதத்தினுடைய கதை இருக்கிறது தானே. அந்த பூதம் என்ன சொல்லுச்சு, எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் பாபா கூட சொல்கிறாரு, என்னுடைய நினைவில் இருங்க, அப்போ உங்களுடைய படகு அந்த கரைக்கு போய் சேர்ந்துடும். ஏதாவது ஒன்று பண்ண, கவிதை எழுதுங்க, புதுசாக ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருங்க. கவிதை எழுதுங்க, நோட்ஸ் எழுதுங்க, புதுசாக சிந்தனை பண்ணுங்கள், புது விதத்தில் புதுசாக லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க. ஹிந்தி கற்றுங்க, இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, மலையாளம் கற்றுங்க, தெலுங்கு கற்றுக்குங்க, ஃப்ரான்ஸ் கற்றுக்கோங்க, ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ். நம்ம பாபா குழந்தைங்க ஹிந்தி கற்றுக்கோங்க முக்கியமாக. இல்லைன்னா பாபாவோட என்ன வானிலை என்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை சொன்னார் அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க, அதுக்கு நல்லா கவனித்து எழுதுங்க. அப்புறம் நீங்கள் டெய்லி வாணி தமிழில் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஹிந்தியில் படிச்சுட்ருக்கீங்களா, அதை இங்கிலீஷில் படித்து பாருங்கள், எவ்வளோ மஜா வரும்னு நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ மஜாவாக இருக்கும் இங்கிலீஷில் படிக்கும்போது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள்.
அதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள். அப்புறம் அடுத்த பாயிண்ட் எடுங்க, அதை ரிசர்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாபாவுடைய நியூ இயர்லேயும் வருது, ஏதாவது புதுசாக செய்யுங்க குழந்தைங்களே, ஏதாவது புதுசாக செய்யுங்க. பாபா சொல்லிகிட்டே இருக்கிறாரு, ஏதாவது செய்யுங்க. ஒவ்வொரு வீடும் வந்து மினி ஒரு மதுபன் ஆயிடணும், ஒவ்வொரு சென்டரும் மதுபன் ஆயிடணும், ஒவ்வொரு வீடும் ஒரு கீதா பார்சல் எல்லாம் மதுபன் ஆயிடணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிங்க, அதுக்காக யோசிங்க. அப்புறம் சேவை எப்படி பண்ணலாம், அதுக்கான புது வாய்ப்பு என்ன, புது வழி என்ன, அதை யோசிங்க. ஆனால் சில நல்ல நல்ல குழந்தைங்க கூட ரொம்ப போய் பொறுமையாக 6 மணி வரைக்கும் தூங்குறாங்க. மாயா முற்றிலுமாக அவங்க மூக்கை பிடிச்சி தூக்குது. சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா, மூக்கு பிடிச்சோன்னா அதுங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அந்த லாக் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி லாக் ஆகிக்கிறது மாயா, லாக் பண்ணிடுது, நம்மளை மூக்கை பிடிச்சிருது. அடுத்தது 2வது பாயிண்ட்டு, பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா ராத்திரி முழிச்சிருந்தாவது பாபாவுடைய நினைவு யாத்திரை செய்யுங்க. ராத்திரினா பாபா என்ன சொல்கிறாரு, 2 மணிக்கு பிறகு. மாயா வந்து ரொம்ப உங்களை தொல்லை பண்ணும், ஆனாலும் முயற்சி பண்ணுங்கள். இதில் வந்து முயற்சி வந்து எல்லாமே புத்தியினுடைய முயற்சி தான். எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் நினைவில் இருங்க. பாபா சொல்கிறாங்க, டயர்டாயிடாதுங்க, இரவு நேர பயணிகளே களைச்சி போயிடாதுங்க, டயர்டாயிடாதுங்க. இப்போ உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து முழிச்சுக்கிச்சு, அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு வந்திருக்கிறாரு பாபா. மற்றவங்களுடையது வந்து அதிர்ஷ்டம் தூங்கிட்டு இருக்குது, ஆனால் உங்களுடைய இது முழிச்சுக்கிச்சு. யாருடைய புத்தி யோகமானது, புத்தியினுடைய கான்சன்ட்ரேஷன் பணம் சம்பாதிக்கிறதுல இருக்குதோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் இன்னும் தூங்கிட்டு இருக்குது. உண்மையான சத்தியமான அதிர்ஷ்டம் உங்களுடையது இப்போ முழிச்சுக்கிச்சு. வயிறு வந்து அதிகமாக கேட்குதா, அது எவ்வளோதான் சாப்பிட போகுது வயிறு. இப்போ காட்டுவாசிகள் இருக்காங்கன்னா அவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க, அவங்க கம்மியாக தான் சாப்பிட்றாங்க. அதிகமாக சாப்பிட்றதில்ல. பச்சை மிளகாய் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் அது இந்த சோள மாவில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, பழைய கஞ்சி பழைய சோறு வெங்காயம் கடிச்சிக்கிறாங்க. வேறு என்ன வேணும். அவங்க வந்து கம்மியாக தான் சாப்பிட்றாங்க, ஆனால் திருப்தியாக இருக்கிறாங்க. எவ்வளோ வெரைட்டியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அதிகமான வியாதி. இப்போ வந்து ஒரே மாதிரியான சாப்பாடாக இருக்கணும், வெரைட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பழம் சாப்பிட்றீங்கன்னா ஒரே வகையான பழமே சாப்பிட்டுருக்கணும். அது மிக்சடு ஃப்ரூட்டாக மாற்றிடக்கூடாது, சலாட் ஆக்கிடக்கூடாது. பப்பாளி பழம்னா முழுசாக பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க, வாழைப்பழம்னா 10 வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னா 5 ஆப்பிளம் சாப்பிடுங்க, 5 ஆப்பிள் ஒரு நேரத்தில் ஒரே மாதிரியான பழம். ஏன்னா ஒரு பழத்திலிருந்து ஒரு விதமான விசேஷமான ஒரு ரசனை, ஒரு எசன்ஸ் வந்து அது உற்பத்தி ஆகுது. நம்ம அதை நிறைய மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பழத்தில் உள்ள எந்த ரசனையும் எந்த ஒரு ரசமும் அங்கே உற்பத்தி ஆகாது, கன்ஃபியூஸ் ஆகிடும், வயிறு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம சமைச்சதை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ஒன்றுமே புரியாது. என்னென்ன வருது, எந்த ஒரு தெளிவான முடிவும் அதெல்லாம் எடுக்க முடியாது. வயிறால் தோலி வருது, சாப்பாடு வருது, ரசம் வருது, மோர் வருது, குழம்பு வருது, ஸ்வீட்டும் வருது, உப்பும் வருது, காரம் வருது, எல்லாமே வருது. என்ன பண்ணுறதுனே புரியாது, அது குழம்பிடும். அதுக்கு புரிய மாட்டேங்குது. எந்த ரசனையும் நான் எங்கே போய் சேர்க்கறது, எங்கே எதை வைக்கிறது அப்படின்னு அது கன்ஃபியூஸ் ஆகிடுது. இப்போ வந்து பாபா சொல்கிறாங்க, இனிமையான செல்லமான குழந்தைகளே, என்ன நினைவு பண்ணுங்க, நான் உங்களை கண்ணில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். என்னுடைய கண்ணின் மணிகளே, ஸ்ரீமத் படி நடந்தீங்க அப்படின்னா சலாமத்தாக இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க, உங்களுக்கு அடியே படாது. அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, இனிமையான குழந்தைகளே, அஞ்ஞானிகள் 8 மணி நேரம் தூங்குறாங்க, ஆனால் உங்களுடைய தூக்கம் டபுள் மடங்காக இருக்க வேண்டும். அப்படியா, 16 மணி நேரம் தூங்கணுமா? இல்லை, பாபா சொல்கிறாங்க உங்களுடைய தூக்கம் பாதியாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் யோகிகள் 4 மணி நேரம் தான் தூங்கணும், போதும். ஏனென்றால் நீங்கள் கர்ம யோகிகள் தானே. அமிர்த வேலை யோகத்தை நீங்கள் நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஃபுல் டே அதனுடைய அசர் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் ஆழ்ந்த அமைதி இருக்குது. எப்படி வந்து பறந்தாமல் இருக்கோ அதே போல் ஆயிடுது, நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு நிசப்தம் வந்துடுது. அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே இறந்துட்டாங்க, டெட் சைலண்ட். பாபா வந்து அதிகமாக ராத்திரி நேரத்தில் முழிச்சிருக்கிறாரு, அதாவது 2 மணிக்கு மேலே, 1 மணிக்கு மேலே.
ஸ்தூலமான காரியத்தில் வரும் பொழுது தான் நம்ம மனசு வந்து சுமையாயிருது, தலை வலியாயிருது. ஆனால் சூட்சுமமான சேவையில் டயர்டே ஆகாது, டயர்டாக மாட்டோம். வருமானம் கிடைக்குது அப்படின்னா அங்கே எப்படி களைப்பு வரும்? வருமானத்தினால நமக்கு குஷி தான் கிடைக்கும், குஷி அதிகமாகும். ஆகையினால் அதிகாலை எழுந்து பாபா நினைவில் உட்கார்றதுனால, பாபாவை நினைவு பண்ணுறதுனால பெரிய வருமானம். குறைஞ்சதுலையும் குறைஞ்சது 8 மணி நேரம் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். அவசியமாக கண்டிப்பாக. அடுத்த பாயிண்ட், மீட்டே பேச்சு அமிர்த வேலை நேரம் ரொம்ப நல்ல நேரம். அதனால் பாபா அந்த நேரத்தில் நினைவு பண்ணுங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. சரி, தூக்கம் வந்துருச்சா? தூக்கம் வந்தது அப்படின்னா கண்ணில் எண்ணெயை ஊற்றுக்கோங்க, எண்ணெயை பக்கத்தில் வச்சுக்கோங்க, கண்ணில் ஊற்றிக்கிங்க. அதாவது முயற்சி பண்ணுங்கள், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸ்ரீமத் என்ன கிடைக்குது? நினைவு செய்யுங்கள், நினைவில் அமருங்கள். நினைங்க. மாயை வந்து பல புயல்களை கொண்டு வந்தாலும் கூட நீங்கள் பாபா நினைவில் இருங்க, நினைவு பண்ணுங்கள். நினைந்து சுகத்தை அடையுங்கள். அது உண்மையிலே வந்து எண்ணெயை ஊற்றிடாதுங்க, உண்மையான எண்ணெயை வச்சுட்டு. அந்த எண்ணெயை சொல்லலை பாபா, புருஷார்த்தம் பண்ணுங்க அப்படிங்கிறார். முயற்சிங்கிற எண்ணெய். ஒரு அடுத்த பாயிண்ட், இனிமையான குழந்தைகளை அதிகாலையில் எழுந்திருச்சு நினைவு பண்ணுங்கள், நான் ஆத்மா, வீட்டுக்கு போகணும், இந்த நாடகம் முடிஞ்சிருச்சு, அதனால் இதை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். தேகத்தின் மேலே பார்வை போயிடக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியமான முயற்சி. ஆத்மா அபிமானியாக இருக்கணும். அமிர்தத்தில் எழுந்திரிச்சு பாபா கூட இனிமையான விஷயங்களை பேசுங்க. அப்போ சரீரத்தினுடைய உணர்வு அங்கே இல்லாமல் போயிடும். அச்சா, ஓம் சாந்தி.